வாக்குரிமையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அல்ல, குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல். இந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களைத்தான் கேட்கிறார்கள். ஆதார அட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கானது அல்ல என்பதுதான். 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காலக்கெடு, அதாவது கால அளவை சொல்லுகிறார். 1987க்கு முன்பு பிறந்திருந்தால் பிறந்த தேதி, முகவரி, தந்தை பெயர் உள்ளிட்ட ஆதாரங்களை காட்ட வேண்டும். 87 2004க்குள் பிறந்திருந்தால், இந்தியாவில் பிறந்திருந்தால் அதற்குரிய பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடம் நிரூபிக்கும் ஆவணத்தை அளிக்க வேண்டும். குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு. ஆக இவர்கள் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, NRCயை உருவாக்குவது, அதுதான் இப்ப அவருடைய முக்கியமான நோக்கம். இந்த தேர்தல் வெற்றியோ அல்லது இந்த வாக்குரிமையை பறிப்பது என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை.